சண்டே லஞ்சுக்கு ஒரு மட்டன் பிரியாணி பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாமா? ஹெவி வெயிட் பாத்திரத்தில் ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கரம் மசாலா, பட்டை, லவங்கம், கிராம்பு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூட ஒரு 3 வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ப்ரௌன் கலராக வரா மாதிரி வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சுல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்ட்டு, கொரியாண்டர், பச்சை மிளகா, கேஷ்யூ, ஒரு சின்ன ஒரு 4 பீஸ் வெங்காயம் அதை போட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, நான் வந்து மட்டன் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணி மூடி வச்சு கொஞ்ச நேரம் வந்து குக் பண்ணிக்கலாம். ரொம்ப குக் பண்ணணும் அவசியம் இல்ல. அந்த மசாலாவோட கொஞ்சம் சேர்றதுக்காக கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். நான் அன்னைக்கு வந்து சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விடணும். ஸோ அதனால் 2 தண்ணி அளவா விட்டுட்டு, அது தண்ணி கொதிச்ச பிறகு நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரைஸை ஊற வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா கொதிக்கும்போது நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து வச்சோன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். அது கூட வந்து பாயில்டு எக்கு அண்ட் சிக்கன் கிரேவி அண்ட் ஆனியன் ரைத்தா. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் லஞ்ச். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.